மறுரூபம் ஆகுங்கள் சொன்னாக்குள்ள நாம் எப்படி மறுரூபம் ஆக முடியும்? ஏசாமி சொல்றாரு, ஒருத்தன் புதுசா மறுபடியும் பிறக்கலைன்னா அவன் பரலோகத்துக்குள்ள வர முடியாதுன்னு சொல்றாரு. ஒருத்தன் என்ன கேட்குறான், நான் எப்படி மறுபடியும் தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளார போய்ட்டு மறுபடியும் பிறக்கணுமோ அப்படின்ட்டு ஒரு மென்டல் கேட்குறான். அவர் ஒரு நல்ல ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. மறுபடியும் பிறப்பது அப்படின்னு சொன்னாக்குள்ள உள்ள என்ன சொல்லுது, இந்த உலகத்தை கூட நம்ம ஒத்த வேஷம் தரிக்கிறதுனாலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்றது என்ன சரியா? வசனம் சொல்லுது, பிரபஞ்சத்திற்கு, அதாவது இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை குறித்து இந்த புதிய ஏற்பாடு தான் சொல்லுது. இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை குறித்து என்னன்னு சொல்லியிருக்கு. இப்போ போன வாரத்தில் பூரா சுதாகருக்கு ஒரே மண்டவழியாக கொடுத்துருந்தாங்க ஊருக்காரங்க. நான் சொன்னேன், சுதா நீங்கள் பண்ணாரு, ஓகே அவன் பண்ணல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்குல, இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நாம் தான் என்ன செஞ்சுக்கணும், பகுத்தறிந்து நம்ம உலகத்தோடு நடக்கணுமா இல்லை கடவுளோடு நடக்கணுமா? கடவுளோடு நடக்கணும்னு சொன்னாக்குள்ள சங்கீதத்தில் நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம்? இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா நம்மளோட வேஷம் பூரா எங்கே இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்து மாதிரி நடக்கணும். வேஷம் போடணும். இயேசு கிறிஸ்து பார்க்குற மாதிரி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து நடக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்து யோசிக்கிற மாதிரி, இயேசு கிறிஸ்து செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும். கொடுங்கள் உங்களுக்கு, நம்ம கொடுக்கறதே இல்லை, அப்புறம் எப்படி கொடுக்கப்படும்? ఓన్లీ వాంగి 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 మనం ఇచ్చేదే లేదు. దేవుని మాట ఏం చెప్తుంది? ఇవ్వండి నేను నీకు ఇస్తానని చెప్తుంటారు. అయితే మనం ఏం చేసాము? ఇచ్చేలేదు. ఆల్వేస్ ఇవ్వండి 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 అంటారు. లేదు. అయితే இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம சபையில் இருக்கிற குடும்பங்களை பார்க்கணும். சுதாகர் ஒரு ஊழியக்காரர், நானி ஒரு ஊழியக்காரர், ஜபகுமார் ஐயா ஊழியக்காரர், நான் ஒரு ஊழியக்காரர், அப்படின்னா நிர்மலா கூட ஒரு ஊழியத்தை தாங்கின ஒரு நல்ல ஒரு லேடி தான். பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. ஆனால் மாதமான 1000 கணக்கு போட்டுருவோம். இந்தாங்க இது யாருக்காவது கொடுங்கன்னு. ஆனால் எனக்கு கொடுத்துருக்கலாம், இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்கலாம். நானும் ஒரு ஊழியக்காரன் தான். ஆனால் எனக்கு கொடுக்கல, யாருக்காவது கொடுங்கன்னுவாங்க. நான் யாருக்காவது கொடுத்துட்டு அவங்க மெசேஜ் வாங்கி போட்டுருவேன். ஆமாம் நீங்கள் நிர்மலமாக நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுக்கணும். முதலாவது தேவனுடைய வேதத்தை தியானிக்கணும். அடுத்தது கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் பிளஸ்ஸுமா, கொடுத்தா மட்டும்தான் பிளஸ்ஸிங் வரும். பிளஸ்ஸின்னு பேர் வச்சுக்கிட்டா பிளஸ்ஸிங் வந்துடுமா? வராது. ஸோ அப்படின்னா என்ன செய்யணும்? பிளஸ்ஸிங்னா என்ன அர்த்தம்? கொடுக்கணும். சரியா? யோவான் 1:10 என்ன சொல்லுது? இந்த உலகமே ஆவிக்குரிய இருள் தான் விரும்புது. இந்த உலகம், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆவி எதை விரும்புதுன்னு பார்த்தோம்னாக்குள்ள ஒரு இருட்ட டார்க்னஸ் தான் விரும்புது. சரியா? அது எப்பயுமே வெளிச்சத்தை கொடுக்காது. இந்த உலகத்துக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. ఈ లోకం ఎప్పుడూ డార్క్నెస్ ఇస్తుంది, ఎప్పుడు కూడా లైట్నెస్ ఇచ్చలేదు. ఆ డార్క్నెస్కి రూపంలో వెళ్ళడానికి ఏమేమి పన్నెండు అన్నీ చేస్తూ ఉన్నారు. எங்கள் ஊரில் ஒரு இப்போ ரீசெண்டாக போன வாரத்தில் போட்டிருந்தாங்க, இது என்ன சொல்கிறது, நோம்பு போட்டிருந்தாங்க. எனக்கு எங்கள் தங்கச்சி பையன் வீடியோ கால் பண்ணுறான். மாமா பாரு மாமா, எப்படி பாரு மாமான்றான். அவங்களோட என்ஜாய்னஸ் வால் இருக்குல்ல, வால் எடுத்து முதுகில் அப்படியே குத்துறாங்க, குத்தி வெளியே எடுக்கிறாங்க. இந்த பக்கம் 4 வால், இந்த பக்கம் 4 வால், வாயில் அளவு குத்திருக்கிறாங்க. ஸோ இது என்ன சொல்லணும்னா, கடவுள் ஒரு காலமே இதை விரும்பலை. மனுஷன் தன்னைத்தானே திருப்திப்படுத்துறது தான் செய்கிறானே தவிர எந்த ஒரு கடவுளும் இது செய்யலை. உலகம் ஒரு இருளை தான் கொடுக்கும். நமக்கு பிறந்த குழந்தையோட இப்போ கடவுள் வந்து எல்லாருக்கும் தகப்பன் அப்படின்னாக்குள்ள நம்ம எல்லாம் பிள்ளைங்க தானே. என் பிள்ளைக்கு ஒரு முள்ளு குத்திடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? துடிச்சு போயிடுவேன். ஐயோ என் பொண்ணுக்கு எவ்வளோ வலிக்குமோ. ஸோ அப்படின்னு பார்த்தா கடவுள் எல்லாருக்குமே தகப்பன். நம்ம உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லாருக்குமே இறைவன் அப்படின்றவன் ஒரு தகப்பன். அந்த இறைவன் ஒரு நாளும் தான் படைத்த படைப்புகளை வருத்தி அவங்கள ஒரு கஷ்டப்படுத்தி பார்க்குற கடவுள் கிடையாது. அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு பார்க்கறது தான் கடவுள்.
பரிசுத்த அலங்கத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்கத்துடனே அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க கடவுள்கிட்ட வரும்போது என்ன செய்யுங்க? சுத்தமா வாங்க அப்படின்னு தான் கடவுள் சொல்றேன். புரிஞ்சுங்களா? ஸோ கடவுள் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னது? இயேசுதான் சாமி. இயேசு தவிர வேறு யாருமே சாமி இல்லை. சரி, நீங்கள் இந்த பிரபஞ்சம் இதற்கு ஒத்த வேஷம் தெரியாமலும் நன்மையும் பிரியமும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பூரணமும் சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு தான் பவுல் சொல்கிறான். யாருக்கு? அந்த காலத்தில் அவன் எழுதின அந்த பட்டணங்களுக்கு இந்த காலத்துக்கு நாம எடுத்துக்குவோம். சரியா? சரிங்களா? ஸோ யோவானில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, இந்த உலகம் எப்பயுமே இருள் தான் கொடுக்கும், எப்பயுமே வெளிச்சத்துக்கு இந்த உலகம் கொடுக்கவே கொடுக்காது. அடுத்தது சொல்லுது யோவான் 7:7 சொல்லுது, இந்த உலகை ஆளுகை செய்கிறவன் யார் தெரியுமா? இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவன் அது கிறிஸ்துவையும் அவரை பின்பற்றுகிறவரையும் விரோதிக்கிறவர்களா இருக்குது. எங்க? யோவான் 7:7 பார்த்தோம்னா, இந்த உலகம் என்ன செய்தான்? கிறிஸ்துவையும் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களையும் விரோதிக்கிறதா. அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் நிமித்தம் நீங்கள் தீங்கு அனுபவித்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். எழுதிருக்கு இல்லையா? வசனம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்குது. தேவனுடைய ஆவியை ஒரு காலம் இந்த உலகம் பெற்றுக்கொள்ளாது, பரிபூர்ணமாக உலகம் పెట్టుకున్నది. ఈ లోకం ఎప్పుడు కూడా ఫుల్ఫిల్గా దేవుని స్పిరిట్గా పెట్టుకోవడానికి అవ్వలేదు, పెట్టుకోదు. అంటే లోకముకు హోలీ స్పిరిట్కు చాలా డిఫరెంట్ ఉంది. అది రెండు కలవు. అర్థమైందా? అంటే దేవుడి ఆవియது என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது பாருங்க, அது அது புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது என்ன சொல்றதுன்னா, நாம் ஒன்று சொன்னோம்னா அது ஒன்று சொல்லும். அதோட புத்தி நாம் ஒன்று சொன்னோம்னா அது ஒன்று சொல்லும். இப்போ சுதாகர் சொல்கிறோம், எப்போ நான் கிறிஸ்டியன்ஸ், நான் நீங்கள் பண்ணுற இந்த கலாட்டா இதுக்கெல்லாம் வரி கொடுக்க முடியாதுன்னாங்களா, அவன் அதை காது கொடுத்து கேட்க மாட்டான். எனக்கு தேவை கொடு அப்படின்ட்டு அவன் எதில் நின்னாலும் அதிலே தான் நின்று இருப்பான். அவன் அதுலேருந்து வெளியே வரவே மாட்டான். அது அவனுடைய புத்திக்கு தூரமாக இருக்குது. அது இல்லாமல் கொரிந்தியரில் சொல்லுது, 1 கொரிந்தியர் 20:3-13 சொல்லுது, இது பர்மனெண்ட்டானது இல்லை. எது? இந்த உலகம் பர்மனெண்ட்டானது இல்லை, தற்காலிகமானது மாத்திரம் தான், டெம்பரவரி. பயிர் எப்படி நெல் பயிர் நாற்றுல இருக்குதோ அந்த மாதிரி டெம்பரவரி தான். நாற்றுக்கு பயிர் சொந்தம் கிடையாதுங்க. நாற்றுக்கு பயிர் சொந்தம் கிடையவே கிடையாது. நாற்று எதுக்கு சொந்தம்? வயலுக்கு சொந்தம். ட்ரையல் பார்க்கறதுக்காக தான் அந்த நாற்றுல விடுறோம். அதே மாதிரி தான் பரலோகம் அப்படின்ற ஒரு வயலில் நாம் நடப்படுறதுக்கு இந்த என்ன சொல்றது, பாத்தி அப்படின்ற உலகத்தில் நம்ம ட்ரையலுக்காக கடவுள் வச்சிருக்கோம். அல்லேலூயா. இந்த பாத்தியில் நாம் சரியாக வளரல, சரியாக நாம் இல்லை அப்படின்னாக்கல, ஏமா இது யாராவது பயிர் கொடுங்க போயிருக்கிறீங்களா? இங்கே பயிர் கொடுங்க போயிருக்கிறீங்களாம்மா? நிர்மலாமா நீங்கள் போனதில்லை, என்ன தவிர. ஆமாம், நாங்கள் என்ன பண்ணுவோம், మేము ఒడ్డు పైరు ఉంది కదండి, ఒడ్డు పైరు ఉంది కదా, అది చిన్న ప్లేస్లో వేస్తారు, అన్నీ కుమరసేస్తారు. దాంట్లో నుండి తీసేసి పెద్ద ప్లేస్లో ప్లాంట్స్ వేస్తారు. అప్పుడే 3 నెలలు వస్తుంది. దీనికేమో 28 రోజులు అవుతుంది. చాలా சின்ன டேஸ், வெரி ஷார்ட் டேஸ். அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் போயிருக்கிறேன், சின்ன பசங்களில் பயிர் கொடுக்க போயிருப்பேன். எங்கள் பாட்டிக்கு பதிலாக நான் போவேன். எங்கள் பாட்டி அதில் கலந்துக்குவாங்க. எப்படின்னா, பயிர் இப்படி பிடிக்கினே இருக்குவோம். பயிர் வளராத பயிர், அது கூட புல் வளர்ந்துருக்குன்னா எங்கள் கையை கிழிச்சிடுவோம். அதனால் என்ன பண்ணுவோம், அந்த சேத்தோடு சேர்த்தா போட்டு அமுக்கி விட்டுருவோம். பயிர் மேலே தெரிஞ்சால் அந்த காட்டுக்காரன் திட்டுவான் இல்லை, அதனால் சேரோட சேரை போட்டு அமுக்கி விட்டுருவோம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை
நீங்க தேவன் அப்படின்னு அறிக்கையிடாத பட்சத்துல, இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்க நிக்காத பட்சத்துல அவர் என்ன செஞ்சிருவாராம்? இந்த உலகத்தோட உலகமா நரகத்துல அமுக்கி போட்டுருவார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. சார் நான் இருளில் தான் வெளிச்சத்தில் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம இருள நடக்கக்கூடாது. இந்த உலகமே யார் கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கல, பொல்லாங்கானுடைய கையில் இருக்குது. யார் கையில் இருக்குது? அவன் எந்த நேரத்தில் உன்னை உழவச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு எதனா ஒன்று செய்விக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகிறதுக்கு அவன் எழுதுறதுக்கு பார்த்துட்டே இருக்கான். அதனால நாம் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவன் என்ன இந்த உலகத்தில் ஜனங்களை உருவாக்கி அவர்களை தவறான தீய வழிகளை நடக்கும்படி செய்ய வல்லமையுள்ள சக்தி வாய்ந்தது. எது? இந்த உலகத்துக்கு சக்தி இருக்கிற சக்தி பார்த்தீங்கன்னா, அவங்கள தீமையான வழியில் நடக்க வைக்கிறதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இதான் இந்த உலகம். எடுங்க 1 யோவான் 5:19 எடுங்க, வாசிப்போம். 1 யோவான் 5:19. ஆமா, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். 5:19 அதேதான். என்ன சொல்லுது? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று. உலகம் முழுவதும் யார் கண்ட்ரோல் இருக்குது? நனி. First John 5th chapter 19 words. You can read by Telugu. First John 5:19. First John. మనము దేవుని సంబంధులమనియు లోకమంతయు దుష్టుని అందున్నదనియు ఎరుగుదుము. అర్థమైందా? ఈ లోకం ఎవరి చేతులు ఉండేసి நாம சர்ச்சுக்கு தான் போகிறோம், கடவுள் கையில் தான் இருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அவன் நம்மளுக்கே தெரியாமல் என்ன பண்ணிடுறான்? உலகத்துக்குள்ளார இழுத்துட்டு போயிடுவான். சரியா? ஸோ அந்த உலகத்துக்குள்ளார நம்ம போகிறதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி என்னது? நீதிமொழிகள் 1:2. ஸோ நாம் முயற்சி பண்ணுவோம். நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் கடவுளுக்கு அதிகமாக கொடுக்கும்படி நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கணும். நம்முடைய முன்னாடி பார்க்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது பார்த்தியா? நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளை திசை திருப்புது. நம்மளுடைய எண்ணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் ரிக்வேதாவில் என்ன எழுதியிருக்கோம்? ரிக்வேதா, அதர்வவேதா, சாமவேதா அப்படின்ற வேதாஸ் இருக்கு இல்லையா? அந்த ரிக்வேதாவில் என்ன எழுதியிருக்குன்னா, there is a rope. When you think that is not rope, that is a snake, that becomes a snake அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அது அங்கே ஒரு கயிறு போடப்பட்டுள்ளது. அது கயிறல்ல, பாம்பு தான் என்று நீ ஆலோசிக்கும் பொழுது அந்த கயிறு பாம்பாய் மாறுகிறது. அல்லேலூயா. எப்படி புரிஞ்சுங்களா? நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுறோம். நான் இவ்வளவு தான், நான் இவ்வளவு மேலே இல்லை, நான் இப்படி இவ்வளோதான், என் லைஃபு போச்சு அப்படின்னு நீ எப்படி வாய் திறந்து சொல்கிறியோ அப்பயே நீ விழுந்துட்ட. అంతనే నా లైఫ్ ఇంక ఏమీ లేదు అనేసి నువ్వు మాట చెప్పినప్పుడు అప్పుడే నువ్వు పడిపోయావు. ఇంకా నువ్వు పైనకు రావు. దేవుని మాట ఏం చెప్తుంది? నీ నోటి నుండి ఎల్ల మాట వచ్చినో అల్లే నీకు అవుతుంది. உன் வாயின் வார்த்தையின் பிரகாரம் உனக்கு எங்கே எழுதிருக்குதுங்க? பைபிளில் தான் எழுதிருக்குது. ரைட், அது எனக்கு தான் தெரியும். எனக்கு வசனங்கள் சொல்ல தெரியும், இருப்பிடம் சொல்ல தெரியாது. அவன் தருவில் இல்லை. ஆனால் சொல்லிடலாம் இன்னைக்கு டேட்டில் கூகுளில் போயிட்டு, உன் வாயின் வார்த்தையின் பிரகாரம் உனக்கு ஆக கிடவது. யாரையும் சபிக்காதிருங்கள். நீங்கள் சபிச்சிங்கன்னு சொன்னாக்குள்ள அந்த சாபம் யாருக்கு வரும்? அப்படியே ரிட்டர்ன் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். அதனால நம்மளுடைய எண்ணங்கள் மிகவும் முக்கியமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா, விசுவாசிகள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதின் பெரும் பகுதியை அவர்களை ஆளுகை செய்கிறது.
மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரே வழி நம்முடைய எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேவனுடைய சத்தியத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிறைந்திருக்க செய்தலே. எப்படி இதிலிருந்து நாம வெளியே வரணும்னா ஒரே வழி, நம்முடைய எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தேவனுடைய சத்தியத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிறைந்திருக்க செய்தலே அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா வேதவசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய முழு மனதோடும் உன்னுடைய முழு இருதயத்தோடும் தேவனை சேவிப்பாயாக அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா சுதா? உன்னுடைய முழு மனதுடனே முழு ஆத்மாவோட முழு பலத்தோடு தேவனை சேவிப்பாயாக அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நம்மளுடைய பலன் எல்லாம் எங்க போய்க்கு நிற்குது? சுவாதிமா எங்க போய்க்கு நிற்குது? நம்மளுடைய பலன் கூட எங்க போய்க்கு நிற்குது? செல்போன். அல்லேலூயா சொல்லுங்க. பைபிளை எத்தனை முறை? ஒரு முறை நான் வாசிச்சு முடிச்சிருக்கிறேன்னு கை தூக்க பார்க்கணும். ஒரு முறை நான் பைபிளை வாசிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு கை தூக்கணும். அம்மா, சுமதி, வேற இவன் ஒன் டைம் இல்லை. ஒன் டைம் என் பைபிள் நனி ஒன் டைம் என் பைபிள் ஃபுல்லு சஜஸ் பண்ணு. ஒன் டைம் ஃபுல்லு. ஹவு மெனி டைம்? 5 டைம். நானி 5 டைம் கம்ப்ளீட். நானி கம்ப்ளீட். நான் 8 முறை முடிச்சு 9வது முறை டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். புதிய ஏற்பாடு முடிச்சுட்டேன். பழைய ஏற்பாடுல ஏசாயா 12ஆம் அதிகாரத்தில் நிற்கிறேன். இது முடிச்சா இந்த ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் முடிச்சேன்னா நான் 9 முறை படிச்சு முடிச்சேன்றது. படிச்சு முடிச்சேன்னு சொன்ன இல்லை, புரிஞ்சு படிக்கிறது. ஸோ அந்த வசனங்கள் நமக்குள்ளார இருக்கணும். நம்ம வசனங்கள் நமக்குள்ளார இருந்தால் தான் நாம நிலைநிற்போம். புரிஞ்சா இல்லைங்களா? அங்கே போயிட்டு ஒரு கோயிலுக்கு படித்ததை நமக்கு விக்கிரகங்களுக்கு படித்ததை கொடுக்குவோம், நாம் போய் நிற்குவோம். அப்போ அந்த வசனம் என்னென்னு பேசுவோம்? பேசாது. விக்கிரகங்களுக்கு படித்ததை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீ யுவர் த ஹோலி பர்சன், நீ பரிசுத்தமானவன், பரிசுத்த ஜாதி. புரிஞ்சா? பரிசுத்தமான மந்திர சார். ஸோ அப்படி எழுதிருக்கு. ஸோ நண்பர்களே, டைம் ஆயிடுச்சு, வந்தது லேட்டு நீங்கள். ஸோ என்ன சொல்லுதுன்னா, மத்தேயு 22:37 என்ன சொல்லுதுன்னா, இந்த புதிதாகிறதே நமக்கு தேவை. தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்காதவர்களும் தங்களை உள்ளாக மறுரூபப்படுத்தும் தேவனுடைய ஆவியின் வேலைக்கு ஒத்துழைக்காதவர்களும் அவர்களுக்கான தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. எடுங்க மத்தேயு 22:37 முடிச்சிடுவோம். லாஸ்ட் Matthew chapter 22 verse 37. எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? மத்தேயு 22 புதிய ஏற்பாடு மத்தேயு 22 37 22:37. இருந்து வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து கிட்ட தன்னுடைய சீசர் ஒருத்தர் வந்து கேட்குறான், போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கிறான். எது? பிதாவாகிய தேவனுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் என்ன நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, மேத்யூ சாப்டர் 23 verses 36 to 40. Someone asking to Jesus, which law is the best law in front of God? Then Jesus says in 37, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு உள்ள மனதோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. அடுத்தது பார்த்தோம்னா, இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பான இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல
கூறுவாயாக. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. இவ்விரண்டு கற்பனைகளுக்கும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அன்பு ஒண்ணுதான். எப்படி பாடல் பாடணும் இல்லையா? அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பொறாமை இருக்காது, முக நடிப்பு இருக்காது, எல்லாம் நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் சொல்லுவோம். பாடலாம், அந்த பாடல் எடுக்கலாமா? ஐ திங்க் இந்த புக்கில் இருக்கா, முடிக்கலாம். எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், பண்புரு ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விசுவாசம், இவைகள் எல்லாம் அன்பே பிரதானம். பல பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈர்ந்தளித்தாலும் அன்பில்லை என்றால் கைமணியாமே அன்பே பிரதானம். அது பயனில்லை. துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில் இல்லை. சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம். அந்த அன்புல புகழிராது, புகழும் மாப்பிராது, பொழிவு பொறாமை இருக்காது, பகை இருக்காது, பாவம் இருக்காது, சினம் இருக்காது, தீங்கு நினைக்காது, தினமும் அது அழியாம அப்படியே இருக்கும், தீமை செய்யாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், மிகைப்பட எல்லாத்தோடு இருக்கும், எல்லாத்துலேயும் இயேசு கிறிஸ்துவை மேன்மை பாருங்க. ஓகே, லவ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். God said love is more important. Okay. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பாசை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுட கொடுத்தாலும் பணியெல்லாம் பயனதில்லை, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமும் தயவும் சகல குணமும் பொந்த சத்தியமும் பொறுமையும் உள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். புகழுமிராது புகழுமிரு இந்த சாப்பிட சியாலம் சம்பளம் சிரமடையாது தீங்குண்ணாது தீமையனாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும்
அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க, இந்த அன்பே பிரதானம் இதெல்லாம் பாட்டு பாடிட்டா காட்டு நமக்கு வந்துடுது. எல்லாத்துக்கும் ஊற்று மத்திய இது எல்லாத்துக்கும் ஊற்று. சங்கீதம் 1:2 தேவனுடைய வார்த்தையிலே இரவும் பகலும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீயும் நானும் பாக்கியவானா இருக்கணும்னா பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்தில் இருக்கணும்னா வேதத்தை. The Bible reading is more important in our life. When we give our time to Bible, God bless more and more us. Suppose we give any other activities, that is not blessed us. They can't bless us. God only blessed us. நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய நேரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் கொடுக்கறது, வேதத்தை கொடுக்கறது மட்டும்தான் நம்ம. அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோம். காணிக்கை எடுத்து வந்தவங்க காணிக்கை போடலாம். காணிக்கை எடுத்துருங்க. இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனே, என்னோடும் எங்களோடும் நீ பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் சாமி, ஆண்டவரே, வேதத்தோடு நாங்கள் இணைந்து நடந்தால் மட்டுமே அது எங்கள் வாழ்க்கைக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் சுவாமி. இதோ இன்றைய நாளில் இருந்து சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்கள் நேரத்தை அதிகமாக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்துக்கும் நாங்கள் தருவோம் என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த பிள்ளைகளின் கரங்களில் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே அந்த பணம், ஆண்டவரே பணம் என்பது உங்களுடைய ஊழியத்திற்கு ஆண்டவரே உதவுவதை அவருக்கு திரும்ப பாராட்டுங்கள். தொடர்ந்து நாமம் மகிமைப்பட இந்த இடத்துல தொடர்ந்து ஆராதனை நடக்கவும், ஆண்டவரே விடுபட்ட மக்கள் ஒவ்வொருவரும் வந்து கலந்து கொள்ளவும், நீர்தான் ஒவ்வொருவருடைய தேவைகளிலும் இருந்து விடுவித்து இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கும் உங்களுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருந்த உங்களுடைய பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, ஒவ்வொருவரும் கூட இருங்க சார். அவருடைய ஆரோக்கியத்திலும் அவர்களுடைய குடும்ப ஆசீர்வாதத்திலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னம் பிள்ளைகள் மேல் ஒவ்வொருவர் மேலும் என்னோடும் இருந்து நடத்தும்படியாக எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவோட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள ஜெபம் நல்ல தகவல். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் இன்றும் என்றும் நாம் கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அன்பில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையை தினமும் வாசிக்கும் கிருபையை ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை நடத்தி மகிழ்வாராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் வாழ்த்து.